பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. நமது ஊழியம் ஏறக்குறைய 30 வருடங்களாக கட்டப்பட்டவர்களை விடுவிக்கின்ற, வழி தெரியாமல் தவிக்கின்றவர்களுக்காக வழியை காண்பிக்கின்ற கலங்கரை விளக்கமாக இருந்து வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இதே அக்டோபர் மாத துவக்கத்தில் தான் நான் 30 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அதை மறக்கவே முடியாது. நான் அந்த அக்டோபர் மாத துவக்கத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் பெருமதிப்பிற்குரிய திரு வின்சென்ட் பால் எபனேசர் அவர்கள் லயலா கல்லூரியிலே படிக்கிற பொழுது நடத்தின நாட்கள் இது. எனவே நான் அதிக சந்தோஷத்தோடு காணப்படுகிறேன். 30 வருடங்களை பின்வாங்காதபடி, ஆண்டவரை மறக்காதபடி, ஆண்டவருடைய அன்பை விட்டு போகாதபடி, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் நிற்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். உயிர் இருக்கின்ற மட்டும் அவருக்காக ஓட வேண்டும், அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷனில் உள்ள ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். எக்கச்சக்கமாக மார்த்தாண்டம் பக்கத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கும் குறை இல்லை. நீங்கள் நேரடியாக வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் விடுதலையை பெற்று செல்லுங்கள். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நல்ல விருந்து உங்களுக்கு பரிமாறப்படும். அது மாத்திரமல்ல, நமது ஊழியத்தின் சார்பாக கிட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லத்திற்காக நான் ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். நானே ஒரு காலத்தில் சாப்பாடு இல்லாதபடி தவித்த காலங்களெல்லாம் உண்டு. பல பாடுகளைப்பட்ட காலங்களெல்லாம் உண்டு. விரும்பாத நபராக ஒரு வீட்டில் இருந்தால் எவ்வளவு வாழ்க்கை கசப்பானதாக இருக்கும் என்பதை நான் அனுபவித்து உணர்ந்திருக்கிறேன். இன்றைக்கு வயதான காலத்தில் பிள்ளைகளாலே விரும்பப்படாத பாத்திரங்களாக, நபர்களாக அநேக பெரியவர்கள் இருக்கிறாங்க. இல்லைன்னா பிள்ளைகளால் பெற்றோர்களை கவனிக்க முடியல, வெளியூரில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னா அவர்களை நாம் வைத்து பராமரிக்கின்றோம். அவர்களுக்கு தினந்தோறும் இங்கே ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகின்றது. நல்ல நல்ல ஊழியக்காரர்கள், குருவானவர்களாக வந்து அவங்களோட ஜெபத்தில் நடத்துகிறாங்க, ஆலோசனையும் சொல்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளே வளர்வதற்கும் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கும் இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். நல்ல உணவு 3 வேளையும் அவர்களுக்கு பரிமாறப்படுகிறது. எனவே இதுதான் சரியான நேரம். நீங்கள் வந்து சேர்றதுக்கு இதுதான் சரியான ஒரு நேரம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, யாராவது ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடினால் அவர்களுக்கு நம்முடைய முதியோர் இல்லத்தை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள்.
உங்கள் வீடுகளில் நல்ல நாட்கள் வருகிற பொழுது இந்த ஏழைகளை நினைத்து அவர்களுக்கும் நல்ல உணவை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நமது ஊழியத்தில் ஒரு கடமை என்று நான் நினைக்கின்றேன். எவ்வளோ ஒரு பிரச்சனையோடு வராங்க, அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காணும்படியாக விரும்புகிறோம். ஒரு சில குடும்பங்களில் மிகவும் துரதிருஷ்டவசமாக திருமணமாகி சில காலத்திலேயே, குறுகிய காலத்திலேயே அந்த திருமணங்கள் உடைந்து போய்விட்டன. அப்படி 3 குடும்பங்கள் நம்முடைய ஊழியத்தில் இருக்கின்றார்கள். அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்கன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிஇ முடித்து நல்ல சம்பளத்தோடு வேலை பார்க்குற ஒரு மகள், அவருடைய அம்மாவும் பாட்டியும் நம்ம ஊழியத்தில் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க, நம்ம ரொம்ப நேசிக்கிறாங்க. இந்த மகளுக்கு வேலை பார்க்கிற நல்ல ஜெபிக்கிற ஒரு மணமகன் தேவை. 2வதாக அந்த குடும்பம் நல்ல குடும்பம், இவங்க 15 வருஷமாக நம்ம ஊழியத்தில் இருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில். அவங்க அந்த பையனுடைய அக்கா ஒரு கம்பெனி, ஃபிஷ்நெட் கம்பெனி வச்சுருக்காங்க. அதில் 50லேருந்து 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த தம்பிக்கு இப்பொழுது 37 வயதாகிறது. நல்ல ஜெபிக்கின்ற நேசிக்கிற ஒரு மணமகள் தேவை. தம்பிக்கு இப்போ 40,000 சம்பளம் கொடுக்குறாங்க. நல்ல திறமையானவர். குடும்ப வாழ்க்கை விரும்புகிறவர்கள் தாராளமாய் தொடர்பு கொள்ளலாம். 3வதாக திருச்சியில் நல்ல பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. நல்ல மேன்மக்கள், அவருடைய பூர்வீகத்தை நம்ம ஊர் பக்கம். நல்ல குடும்பத்தார், அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை, நல்ல வசதியானவர்கள், நல்ல ஜெபிக்கிற, குடும்பத்தை கவனிக்கிற, குடும்பத்தோடு வாழ விரும்புகிற ஒரு மணமகள் தேவை. இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, பாஸ்டர் இப்படி மேட்ரிமோனிக்கு மாறிட்டாரா, காசுக்கெல்லாம் வந்திருக்காரா, ₹1 கூட எனக்கு வேண்டாம். இவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் தான் இதை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் என்பதை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, லூக்கா 8:44 அவருக்கு பின்பாக வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. பிரியத்துக்குரியவர்களே, என்ன ஒரு அற்புதமான விசுவாசம் இந்த பெண்ணிற்கு. எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். பணத்தை இழந்து போனார்கள், சொந்த பந்தங்களை இழந்து போனார்கள், மரியாதை இழந்து போனார்கள், அடையாளத்தையும் அழகையும் இழந்து போனார்கள். ஆனால் விசுவாசத்தை இழந்து போகவில்லை. ஆண்டவரின் வஸ்திரத்தின் ஓரம் போதும், அதை தொட்டால் நான் சுகமாவேன் என்று விசுவாசித்தார்கள். அப்படியே தொட்ட பொழுது எத்தனையோ வருடமாய் நீக்க முடியாத அந்த கொடூரமான வியாதி அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. ஏற்றுக்குரியவர்களே, உங்கள் விசுவாசம் இந்த உலகத்தில் காணப்படுற எந்த மருந்தையும் விட மிக விலையேறப்பெற்றது. உடனடியாக அது சுகத்தை தரும் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும் என்றால் எத்தனை கோடி கோடி கிலோக்கள் தங்கத்தை கொடுத்தாலும் அதை விட அது பெரிதானது. எதை இழந்தாலும் விசுவாசத்தை மாத்திரம் இழந்து விடாதிருங்கள். அப்பொழுது எப்பொழுதும் வெற்றியுள்ள சுகமான சந்தோஷமான வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒன்று ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11வது வசனம் முதல். அப்பொழுது அவர், நீ வெளியே கர்த்தருக்கு முன்பதாக பருவத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பதாக பருவங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது எலியா அதை கேட்டபொழுது தன் சால்வையை தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே கெபின் வாசலில் நின்றான். மன உளைச்சலில் இருக்கிற ஒரு மனிதனை நான் காண்கின்றோம். டிப்ரெஷன் என்பது உலகத்திலே மிகவும் கொடிதானது. மன உளைச்சல், மன பாதிப்பு எல்லாருக்குமே வரலாம். ஏன், மிகப்பெரிய தீர்க்கதரிசியாகிய இஸ்ரவேலையே புரட்டி போட்ட அந்த மாபெரும் ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியாகிய எலியானப்பட்ட அந்த கனமான பாத்திரத்துக்கு மன உளைச்சல் உண்டாயிற்று. அந்த மன உளைச்சலை தாங்க முடியாதபடி அவர் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரை பலப்படுத்த விரும்புகிறாரு. அவருக்கு தண்ணி கொடுக்குறாரு, தூங்குகிற அவரை தட்டி எழுப்பி அப்பம் கொடுக்குறாரு. 2 முறை அப்படி செய்கிறாரு. பழைய பலனை கொடுக்குறாரு. 40 நாட்கள் நடந்து செல்ல அதிசயத்தை செய்ய ஆண்டவர் உதவி செய்கிறார். இப்போ அவர் ஒரு கெபியில் இருக்கும் பொழுது ஓரை பருவத்தில் மீட் பண்ணுறாரு. அவரை எப்படியாவது அந்த மன உளைச்சலிருந்து வெளியே கொண்டு வரணும். அவரை மறுபடியும் நல்ல வல்லமையான ஊழியம் செய்ய வைக்கணும். அவருடைய சந்தேகங்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும். எதிர்காலத்தை குறித்த நிச்சயத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஆண்டவர் ஒரு தனி மனிதனோடு கூட போராடுவதைத்தான்
அவருக்கு உதவி செய்ய முயற்சிப்பதை தான் இந்த இடத்தில் நாம் காண்கின்றோம். இன்றைக்கி அநேகர் இந்த மன உளைச்சல், டிப்ரெஷன் இருப்பதை காண்கிறோம். நிறைய திருமணமான வாலிபர்கள், திருமணமான பிள்ளைகள் அங்கே பல பிரச்சனைகளை சந்தித்தபடியினாலே அந்த சின்ன வயதில் அந்த சுமைகளை அவர்களால் சுமக்க முடியாதனால திருமண வாழ்க்கை இன்பமாக இருக்கும் என்று நினைத்து போய் அங்கே பல சவால்களை, கசப்புகளை சந்தித்தபடினாலே அவங்க மன உளைச்சலில் வராங்க. யார்ட்டையும் பேசுகிறதில்ல, சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல. நிறைய பேர் தற்கொலை பண்ணி கொள்கிறாங்க. திருமண வாழ்க்கையில் 10 வருடம் ஆகியும் 15 வருடம் ஆகியும் செட்டில் ஆகாமலே இருக்கிறவர்கள் உண்டு. அந்த வாழ்க்கை அவர்களுக்கு சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறபடியினாலே அவர்கள் நிறைய மன உளைச்சலில் இருக்கிறாங்க. பிஸ்னஸில் இழந்து போனவங்க பல லட்சங்களை கஷ்டப்பட்டு உள்ளே போட்டு நகையை விற்று, நிலத்தை விற்று, அம்மா அப்பாட்ட கெஞ்சி கூத்தாடி காசு வாங்கி, நண்பர்கிட்ட கடன் வாங்கி, அதை போட்டு அது எல்லாம் போய் மன உளைச்சல் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆன்லைனில் 1 கோடி ரூபா இழந்தாங்க, 50 லட்ச ரூபா இழந்தாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் பேப்பரில் டெய்லி வாசிக்கிறோம். மன உளைச்சல்கள் பல காரணங்களினாலே வருகிறது. தோல்விகளினாலே வருகிறது, பிரச்சனைகளினாலே வருகிறது, ஏமாற்றங்களினாலே வருகிறது, ஆசைகளும் கனவுகளும் நிராசையாய் போய்விடுகிற பொழுது வருகிறது, நம்பினவர்கள் துரோகம் செய்கின்ற பொழுது வருகின்றது. ஒருவேளை வியாதிகள், விபத்துகளை சந்திக்கிற பொழுது அங்கே மன உளைச்சல்கள் ஏற்படுகிறது. இந்த வியாதி என்னை கொண்டு விடுமோங்கிற பயம் அவர்களுக்கு மன உளைச்சலை கொண்டு வருகிறது. இப்படிலாம் நிறைய பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. வயதான காலத்தில் தனிமையில் இருக்கிறவர்கள், புருஷனை இழந்தவர்கள், இல்லைன்னா மனைவிகளை இழந்தவர்கள், கொரோனா காலத்தில் பிள்ளைகளை இழந்தவர்கள், எத்தனை பேர் எவ்வளவோ மன உளைச்சலில் இன்றைக்கி இருந்துகிட்ருக்காங்க. நமது செய்திகளின் முக்கிய நோக்கமே இந்த மன உளைச்சலில் இருப்பவங்களை எப்படியாவது நார்மலான ஒரு லைஃபுக்கு கொண்டு வரணுங்கிறது தான். ஆறுதல் அளிக்கின்ற செய்திகளைத்தான் நான் கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். கொடூரமான செய்திகளை கொடுத்து ஏற்கனவே துன்பத்தில் இருக்கிற மக்களை இன்னும் துன்பப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் தருகிற ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் கொடுத்து அவர்களை இந்த எலியா தீர்க்கதரிசி ஆண்டு தட்டி எழுப்பியது போல் அவர்களையும் தட்டி எழுப்பி ஒன்றும் கெட்டு போகவில்லை, நீங்கள் நடந்ததை நினச்சி கவலைப்படாதீங்க, அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, புதிய வாழ்க்கைக்குள்ளே வாங்க, இயேசு உங்களுக்காக காத்திருக்கிறார், இயேசு உங்களுக்கு புது வாழ்வு தருவார், எல்லா காரியத்தை இழந்து போனாலும் அதை சரிப்படுத்துவார், எல்லாம் புது வாழ்க்கையை உங்களுக்கு தருவார், உங்கள் வியாதிகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார், பிரச்சனைகள்லேருந்து இயேசு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார், இயேசு சர்வ வல்லமுடைய தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு யாருகளை நினைக்காதீங்க, கவலைப்படாதீங்க என்று சொல்லி அநேகரை ஆறுதல் படுத்துவதற்காகவே செய்தி கொடுக்கும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். முக்கியமாக என்ன அழைத்திருக்கிறார்? ஒரு மனிதன் டிப்ரெஷன் ஆகும் பொழுது ஆரம்பத்தில் அவனை சரி செய்ய எல்லாரும் முயற்சிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவன் அதில் வெளியே வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், நார்மல் லைஃப் ஆகிடுது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த டிப்ரெஷன்லேருந்து அந்த வாலிப மகளையோ கொண்டு வர முடியலன்னா அவங்க வாழ்க்கை பரிதாபமானதாக மாறிவிடுகிறது. அவங்களால நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியாது. மனநலம் பாதிக்கப்பட்டதுனால தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, ஒரே ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுக்குவாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஐயோ, பரிதாபத்துக்குரியதாக அந்த மன உளைச்சல் மாறிவிடுகிறது. என்று படித்த ஒரு சில மாணவர்கள் இன்றைக்கி மன உளைச்சலில் 10 வருடமாக ஒரே ரூமுக்குள்ளே இருப்பதாக கேள்விப்படும் பொழுது என்னுடைய உள்ளமே நொறுங்கி போகிறது. படிக்கும் பொழுது நல்ல மாணவர்களாக இருந்தார்கள், பிரைட்டாக இருந்தாங்க. நான் இங்கிலீஷ் கிளப்பில் நடத்தும்போது ஆர்ட்ரி கிளப்பில் வந்து முன்னால் நின்று பேசுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் மன உளைச்சல், சில தம்பிமார்கள் அப்படியாக இருக்கிறாங்க. ஊழியத்தில் நம்ம பார்க்கும்பொழுது எத்தனையோ குடும்பத்தாருடைய பிள்ளைகள் இப்படி ஒரே ரூமுக்குள்ளே இருக்கிறாங்க, யாரையும் அடிக்கிறாங்க. அவங்களுடைய மன உளைச்சல்கள் எல்லாம் ரொம்ப பயங்கரமானதாக இருக்கிறது. எப்படி இந்த மன உளைச்சல் அவர்களுக்கு வந்தது நமக்கு தெரியல. பிசாசு கட்டினாலே வந்ததா, செய்வினையினாலே வந்ததா, தோல்விகளினாலே வந்ததா, எதிர்பார்ப்புகள் நடக்காமல் போனபடியினாலே வந்ததா, பயத்தினாலே வந்ததா, வியாதியினாலே வந்ததா, விபத்துகளினாலே வந்ததா தெரியல. நான் அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எலியா தீர்க்கதரிசி அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வரணும், மன உளைச்சலேருந்து கொண்டு வரணும். என் பிள்ளைக்கு இப்படி மன உளைச்சல் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு பரிதபிக்கின்றார். இவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க மகனே, உனக்கு இவ்வளோ அபிஷேகம் தந்தே, ஒரு பொம்பளைக்கு பயந்தா நீ இப்படி மன உளைச்சலில் இருக்க அப்படின்னு சொல்லி வெறுக்கவில்லை, தள்ளவில்லை. நீ போன்னு சொல்லலை, அசிங்கமாக நினைக்கல, என்ன நீன்னு சொல்லி கேள்வி கேட்கல, மாறாக பரிதபிக்கின்றார். ஒரு தாயை போல பரிதபிக்கின்றார். எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர் துடிக்கின்றார். இன்றைக்கி யாரெல்லாம் டிப்ரெஷனில் இருக்காங்களோ, மன உளைச்சலில் இருக்காங்களோ, அவர்களை எப்படியாவது நார்மல் லைஃப்காக கொண்டு வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க, ஆண்டவர் ஆசைப்படுறாங்க.
நீங்களும் கூட மன உளைச்சல் இருக்கலாம், உங்களுக்கு வேலை செய்ய விருப்பமே இல்லாமல் இருக்கலாம், வாழ்வதற்கே விருப்பம் இல்லாமல் கசப்பாக நீங்கள் நினைக்கலாம், செத்து போயிடலாமல் நீங்கள் நினைக்கலாம். உழைக்கிறதுக்கு எதுக்கு, என்ன பிரயோஜனம், கடமைகளை செய்து என்ன பிரயோஜனம், இது என்ன வாழ்க்கைங்கிற அளவிற்கு மன உளைச்சல் இருக்கலாம். இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். பரவாயில்லைங்க, உங்களை எப்படியாவது நார்மல் ஆக்கணும், உங்களை எப்படியாவது இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே தூக்கி எடுக்கணும்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தார், உங்களுக்காக அவர் மரித்தார், உங்களுக்காக அடிக்கப்பட்டார், தன் இரத்தத்தை எல்லாம் சிந்தி ஒரு பெரிய விளைக்கரையத்தை செலுத்தி ஆண்டவர் உங்களை மீட்டு கொண்டார். எனவே அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை தேடி ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். மகனே, நீ டிப்ரெஷன்லேருந்து வெளியே வா. மகளே, நீ டிப்ரெஷன்லேருந்து நீ வெளியே வா. மகளே, உன் வாழ்க்கை நீ அழித்து விடாதே. இந்த டிப்ரெஷன் உன்னை கொல்லுவதற்கு நீ இடம் கொடுத்து விடாதே. தற்கொலை செய்து கொண்டு விடாதே. ஒரே ரூம்களை பூட்டிகிட்டு கிடக்காத, சாப்பிடாமல் இருக்காத, தூங்காமல் இருக்காத, கடந்ததையே நினச்சிட்டு இருக்காத. நான் உனக்கு எல்லாத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே நான் காண்கிறோம், எலியா தீர்க்கதரிசி ஆண்டவரை சந்திக்க போகிறார். ஆண்டவர் அவரை எப்போ சந்திக்கிறார்னா, அவர் வெற்றி பெற்று கொண்டிருக்கும் பொழுது சந்திக்கவில்லை. அவர் தோல்வி அடைந்ததாக அவர் நினைத்த நேரத்தில், மன உளைச்சல் இருந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சந்தித்தார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிய பொழுது, லட்ச லட்சம் சோரம் போன இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரின் பக்கமாக அவர் இழுத்த பொழுது, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரித்த பொழுது, 450 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி வீழ்த்திய பொழுது, மழையே இல்லாமல் இருந்த இஸ்ரவேலில் மறுபடியும் மழையை கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் அவரை சந்திக்கலை. விழுந்து கிடக்கிற பொழுது தான் ஆண்டவர் சந்திக்கிறார். தான் ஆண்டவரை சந்திக்க போகிறேன்னு சொல்லி அவர் அப்படி பயத்தோடு அந்த குகைக்குள்ளே இருக்கும் பொழுது, கெபிக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு முதலாவது ஒரு பயங்கர காற்றாக வருகிறார். மலைகளையே உடைத்து செல்கிற அளவுக்கு வல்லமை படைத்த ஒரு காற்று வருகிறது. மழைனா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நாகர்கோவில் போகும்போது காவல் கிணறை தாண்டி அந்த பைபாஸில் போகும்போது பார்த்தா மழையாக இருக்கும், பக்கத்தில் ஒட்டி இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஆச்சரியப்படுவது உண்டு. அதையே உடைச்சிட்டு போகிற அளவுக்கு காற்று வந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட எவ்வளோ வல்லமை இருக்குங்கிறது அதன் மூலமாக பார்க்குறோம். இவர் பயந்து நடுங்கிறார். அதுக்கு பிறகு பூமி அதிர்ச்சி வருகிறது. அப்படியே அந்த இடமே அசையுது, அந்த மழையெல்லாம் அசையுது. பூமி அதிர்ச்சி உண்டாக்குன தேவன், பூமி அதிர்ச்சிக்கு சொந்தக்காரராக நம்முடைய ஆண்டவர். அவர் வராரு. எலியா அப்படி பயந்து நடுங்கிறார். ஐயோ என்று சொல்லி அவர் நடுங்குகின்றார். அதுலேயும் ஆண்டவர் இல்லை, பூமி அதிர்ச்சியிலும் இல்லை, காற்றிலும் இல்லை, அக்கினியாக எரிகிறது. எலியா நடுங்கிறாரு, கதறாரு. அந்த அக்கினியிலும் ஆண்டவர் இல்லை. அதற்கு பிறகு ஒரு மெல்லிய சத்தம் கேட்கின்றது. அவருடைய எலியா, என் மகனே எலியா, ஐயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மெல்லிய சத்தத்தில் பேசுகிறார். உடனே ஆண்டவர் வந்து விட்டார் என்று புரிந்து கொண்டு அவரை சந்திக்கும்படியாய் தன் முகத்தை மூடிக்கொண்டு எலியா வெளியே வந்தார் என்று பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காற்றை காண்பிக்க வேண்டும், ஒரு பூமி எதிர்ச்சியை காண்பிக்க வேண்டும், அக்கினியை காமிக்கணும்? அப்புறம் அதிலெல்லாம் இல்லாமல் எதுக்கு மெல்லிய சத்தத்தில் எலியாவோடு இடைபட வேண்டும், இசைவு கொள்ள வேண்டும்? ஒரு காரணம் இருக்கிறது. அவர் அப்படி தான் நினைச்சார். அந்த ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஆண்டவர் போலுக்கு. ஆண்டவர் மிக பயங்கரமான ஒரு தெய்வம், அவரை யாரும் நெருங்க முடியாது. ஐயோ ஆண்டவர்னாலே அவர் பெரியவர், ஐயோ அவர்கிட்ட போனால் பயங்கரம், அவர் ஊழியம் செய்தால் பயங்கரம் நமக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் கொண்டிருந்தார். அதனால தான் இதெல்லாம் காமிச்சு இவ்வளோ வல்லமை எனக்கு இருந்தாலும் இதில் நான் இல்லைப்பா, நான் அன்பானவே, நான் அமைதியானவே, நான் பாசமுள்ள, உன் மேலே உயிரே வச்சிருக்கிறவன் தான், நான் அன்புள்ள ஒரு தாய், ஒரு தகப்பன், நான் உனக்கு அம்மையப்பனப்பா என்று காண்பிப்பதற்காகவே ஆண்டவர் மெல்லிய சத்தத்தில் எலியாவோடு பேசினாரா. எலியா, என் மகனே, என்னப்பா உன் காரியம் என்ன? அந்த மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர் பேசி, நான் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கப்பா. இந்த உலகத்துக்கு நான் ஒரு அக்கினியாக இருக்கலாம், பூமி எதிர்ச்சியாக இருக்கலாம், எதிரிகளுக்கு நான் கண்மலையும் உடைக்கிற காற்றாக இருக்கலாம். உனக்கு அப்படி கிடையாதுப்பா, நான் பாசமாக இருக்கிறேன் ஐயா, நீ எனக்கு பிரியமானவன்ப்பா என்று அவருக்கு ஒரு தெளிவை அங்கே டெமோ பண்ணி ஆண்டவர் காண்பிப்பதை காண்கின்றோம். சில நேரங்களாக டெமோ பண்ணுறாரு. ஸ்ட்ரைட்டாக அவர் மெல்லிய சத்தத்தில் பேசியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ நினைப்பது தவறு என்று காண்பித்த பிறகு, டெமோ பண்ணி காமிச்ச பிறகு ஆண்டவர் அங்கே எலியாவிடத்தில் பேசினார் என்று காண்கிறோம். நிறைய நேரங்களில் நம்ம தவறாக நிறைய காரியங்களை புரிஞ்சு கொள்கிறோம். முக்கியமாக ஊழியத்தின் காரியங்கள், கர்த்தருக்கு எடுத்த காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களில் நிறைய தவறான புரிதல்கள் நமக்கு இருக்கின்றது. நிறைய பேர் ஊழியம் செஞ்சால் பிரச்சனை, கர்த்தருக்கு முன்பாக நின்னா பிரச்சனை,
ஆண்டவர் அதிகமாக தேடினா அதிக பிரச்சனை, ஆண்டவர்கிட்ட பக்கத்தில் நெருங்கி வந்தாலே நிறைய பிரச்சனை, அப்படி என்று தவறான புரிதல்களில் வாழ்கிறாங்க. இல்லை இல்லை, ஒரு பொழுதும் அப்படி இல்லை என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு பேசுகிறார். அவர் அன்புள்ளவர், ஒரு பாசம் நிறைந்தவர், உங்கள் மீது அக்கறை உள்ளவர். உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வந்து அந்த இந்த பொய்க்கு பிதாவானவன் உங்களை ஏமாற்ற நினைக்கிற பொழுது இல்லை என்று ஆண்டவர் காண்பிக்கின்றார். நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கிட்டதுனால, ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சதுனால உங்களுக்கு ஒரு சேதமும் வராது, ஒரு வேதனையும் வராது. நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக முன்னால் நின்றதுனாலையும், கர்த்தருக்காக கொடுத்ததுனாலையும், கர்த்தருடைய ஊழியத்திற்காக இடம் கொடுத்ததுனாலையும், கர்த்தர் நல்லவர்னு சொல்லி சாட்சி சொன்னதுனாலையும், அநேகருக்கு ஆண்டவர் அறிவித்ததுனாலும் உங்களுக்கு நல்லது தான் கிடக்குமே ஹண்டி, உங்களுக்கு கேடு வராது. மெல்லிய ஆண்டவர் மெல்லிய சத்தத்தோடு வந்து உங்களை ஒரு குழந்தையை தடவி கொடுப்பது போல தடவி கொடுத்து பலப்படுத்தி, என் மகனே, என் மகளே, நீ எனக்கு செய்த எதையுமே நான் மறப்பதில்லை, மறப்பதற்கு நான் அநீதி உள்ள தேவன் அல்ல. I will never forget what you have done for me. What's a hard ministry you have done for me. I always remembered that and I love you so much. உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன் மகன், எனக்காக நீ பேசினாய், இந்த பொல்லாத உலகத்தில் எனக்காக நீ வைராக்கியமாக நின்றாய் என்று நம்மோடு இடைபடுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் எலிசாட்ட கேட்குறார், உனக்கு என்ன காரியம்ப்பா, இங்கே வந்திருக்கு என்ன காரியம்? எவ்வளோ அன்பாய் விசாரிக்கிறார். காட் என்கொயர்ஸ், நம்ம எப்படி இருக்கோன்னு சொல்லி விசாரிக்கிறார். மிகப்பெரிய இழப்புதல் ஏற்பட்ட பொழுது கூட தலைவர் வந்து என்னன்னு சொல்லி விசாரிக்கலை. நான் ஆண்டவர் நம்மை தேடி வந்து அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நான் காண்கிறோம். பாருங்கள், அப்பொழுது எலியா என்ன சொல்கிறார் பாருங்கள். 14. அதற்கு எலியா, சேனைகளின் தேவனாய் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம் கொண்டிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உடைய பலிபீடங்களை இடித்து உடைய திருக்கரசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். எலியா தீர்க்கதரிசி அந்த பிரச்சனைகளால் ஒரு குழந்தையும் போல மாறிட்டார், ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் வந்துட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னையா எலியா அங்கே இருக்கேன்னு, ஏசப்பா, இல்லைடா ஆண்டவரே, நீங்கள் என்ன எவ்வளோ அழகாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு எவ்வளோ வல்லமையை கொடுத்தீங்க பாருங்கள், உங்களுடைய நாமத்தில் போனேன், ராஜாவுக்கே சவால் விட்டேன், வானத்தில் அக்னி கேட்டு நீங்கள் கொடுத்தீங்க, எல்லா ஜனங்களும் பக்கமாக வந்துட்டாங்க, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிடுச்சு, மழையே இல்லாத இஸ்ரேலில் மழை உண்டாயிருச்சாக்க என்னை ஒரு கருவியை பயன்படுத்தி நன்றின்னு அவர் சொல்லுவார்னு பார்த்தேன். நான் அவரில் அதெல்லாம் மென்ஷன் பண்ணவே இல்லை, அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இல்லவே இல்லை. பாருங்கள், ஏசபேல் ஆட்சியில், ஆகாப் ஆட்சியில் ரொம்ப சேதாரம் வந்துருச்சு, கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் சேதாரம் பண்ணிட்டாங்க, சங்ககாரம் பண்ணிட்டாங்க. நான் ஒருத்தன் தான் மீதியாக இருக்கேன், நான் ஒருத்தன் தான் உமக்கு வைராக்கியமாக பாராட்டிகிட்டு இருக்கேன், வச்சு எல்லாரையும் கொண்டு போட்டாங்க, ஒரு பயங்கரமான காலம் இருக்குது இஸ்ரவேல்னு சொல்லி ஒரு சிறு குழந்தையை போல பேசுவதை பார்க்கின்றோம். டிப்ரெஷன் ஆனாலே நல்ல காரியங்களை வந்து நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை, கர்த்தர் செய்த நல்ல காரியங்களை, நம்மகிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு பார்க்க மனசு வராது. எது இல்லையோ அதுதான் நம்ம பார்ப்போம். அதுதான் டிப்ரெஷனுக்கு முக்கியமான காரணம் என்று நான் நினைக்கின்றேன். ஐயா, அநேக நேரங்களில் இந்த எலியாவை போல நாம் வந்து, நான் ஒருத்தன் தான் இவ்வளவு போராடுறேன், என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நான் ஒருத்தன் தான் இவ்வளோ போராடுறேன், இந்த சர்ச்சில் நான் ஒருத்தன் தான் நான் உண்மையாக இருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் இப்படி எல்லாம் செய்கிறேன், மிச்சம் எல்லாம் சோரம் போயிட்டாங்க, நான் அப்படி ஒருத்தன் இருந்தும் வைராக்கியம் பாராட்டி என்னையும் கூட பார்க்குறேன், எனக்கும் பிரச்சனையாக வருது, எனக்கும் கஷ்டமாக வருது. அநேக நேரங்களில் நாம் இந்த எலியாவை போல நாம் அநேக நேரங்களில் தவறான சிந்தனை கொள்ளுகிறோம். நான் ஒருத்தன் தான் எல்லாத்தையும் தூக்கி சமக்கிறேன், நான் ஒருத்தன் தான் உண்மையாக இருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் உண்மையாக ஊழியம் செய்கிறேன், நான் ஒருத்தன் தான் நான் வந்து பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அநேகர் தவறான சிந்தனையில் வாழ்கிறத நான் கண்ணால் பார்க்குறேன். மிச்சம் எல்லாரையும் பாவியாக பார்ப்பாங்க, மிச்சம் எல்லாரையும் அயோக்கியர்களாக பார்ப்பாங்க, மிச்சம் எல்லா ஊழியக்காரர்களையும் கள்ளத்திற்கரசிகள், நொடிக்கு ஒரு விசை கள்ளத்திற்கரசிகள், கள்ள ஊழியக்காரர்கள்னு சொல்லிக்குவாங்க. அப்படின்னாலும் நான் தான் நல்லவன், நான் தான் நல்லவன்னு சொல்லி அது அர்த்தம் இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, நான் ஒருத்தன் தான் கஷ்டப்படுறேன், நான் ஒருத்தன் தான் வைராக்கியம் கொண்டேன், நான் ஒருத்தன் தான் ஊழியம் செஞ்சேன்னு எலியா சொன்னார். அது உண்மையாக கூட இருக்கலாம், அது ஏன் சொல்லணும்? நம்ம செய்கிற காரியங்களை எதுக்கு நம்ம பெருசாக நினைக்கணும்? ஆண்டவர் கிருபை நம்ம இப்படியாக ஊழியக்காரனாய் மாற்றியிருக்கிறது, தேவனுடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறது, நம்ம ஏன் அதை பெரிதுபடுத்த வேண்டும் என்பது தான் கேள்வி. பிரியத்துக்குரியவர்களே, அந்த சுயநீதி எலியாவிடத்தில் இருப்பதை பார்க்கணும். நான் ஒருத்தன் தான் இப்படி பண்ணேன், வைராக்கியமாக இருக்கு, மிச்சம் எல்லாரும் போயிட்டாங்க என்று சொல்லி அவர் அந்த வீழ்ச்சியின் மத்தியிலும் கூட பெருமை உடையவராக, சுயநீதி உடையவராக, அதை ஆண்டவருக்கே தெரியப்படுத்துபவராக இருக்கிறதை பார்க்கிறோம். டிப்ரெஷனுக்கு மத்தியில் அவர் போனதற்கு இது முக்கியமான காரணம் என்று நான் நினைக்கின்றேன். நான் ஒருத்தர் தான் பயத்தீரமாக இருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் பரிசுத்தமாக, நான் ஒருத்தன் தான் உண்மையான ஊழியம் செய்கிறேன், நான் ஒருத்தன் தான் ஜெபிக்கிறேன், நிறைய பேர்
தவறுதலாக நினச்சிட்டு இருக்காங்க, பேசிட்டு தெரியுறாங்க. நாம் அப்படிப்பட்ட அந்த வலையிலே விழுந்து விடாதபடிக்கு இருக்க உதவி செய்வாராக. அப்படி சொல்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்கிறத எலியா மூலமாக தெரிந்து கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அங்கே ஆண்டவர் 15, 16, 17 ஒரு வேலையை கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள் 18ஆம் வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலை மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். No, Elijah, I don't think like that. Not only you, I have 7,000 men reserved for me. உன்னை போலவே வைராக்கியமாக இருக்கிற, உன்னை போலவே எனக்காக துடிக்கின்ற, பாகாலை முத்தம் செய்யாத, பாகாலுக்கு பயப்படாத 7000 பேரை என் பக்கமாக இந்த இஸ்ரவேலிலே நான் வைத்திருக்கிறேன். Do you know that? அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த நாளிலே ஒரு அருமையான பதிலை எலியாவுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நான் காண்கின்றோம். நீங்கள் இந்த உலகத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடாது தடை பண்ணி வைத்திருக்கிற இரும்பு திரையுடைய நாடுகளில் இருந்தாலும் சரி, நீங்கள் மாத்திரமில்லை, உங்களைப் போலவே ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிற எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்கங்கிறத முதலாவது தெரிந்து கொள்ளுங்க. அமெரிக்காவில் எவ்வளோ பேர் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்காங்க. அன்றைக்கி அமெரிக்கன் பிரசிடென்ட்டு பேசும்போது சொல்கிறார், துருக்கியில் 35 வருஷமாக ஒரு பாஸ்டர் ஊழியம் செஞ்சாருன்னு அவரை ஜெயிலில் வச்சுருந்தாங்க. நான் வந்த உடனே அந்த எர்டோகன்ட்ட பேசி, பிரசிடெண்ட்டை பேசி அவரை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சந்தோஷமாக அவர் சொல்லுகிறார். ஒரு அமெரிக்க நாட்டு அதிபர் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அதனால தான் அந்த நாடெல்லாம் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, நான் மாத்திரம்தான் பரிசுத்தவான், நான் செய்கிறதா ஊழியம் நினைக்கிற அந்த எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னார், இல்லை 7000 பேர் இருக்காங்க மகனே, நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு தெரியுமா? ஆண்டவர் நம்மை போலவே எத்தனையோ பேர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கும்படியாக, அவரை நேசிக்கும்படியாக, அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக, அவருக்கு கொடுக்கும்படியாக, அவரை தேடும்படியாக, ஊழியக்காரர்களை தாங்கி பிடிக்கும்படியாக இருக்கிறாங்க. அதனால் பயப்படாதீங்க, நீங்கள் தனிமையில் இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, உங்களை நேசிப்பதற்கு, உங்களை தேடி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஜெபிக்கிற மணமக்களை ஆண்டவர் இன்னும் வச்சுருக்காருங்க. God has reserved the faithful கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், ஜெபிக்கிற வாலிபமார்கள், தம்பிமார்கள், தங்கச்சிமார்களை ஆண்டவர் மணமக்களாய் உங்கள் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். உண்மையிலே கர்த்தரை தேடுகிற ஆவிக்குரிய நண்பர்களை கர்த்தர் இன்னும் வச்சிருக்கார். நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பார். நல்ல உண்மையுடைய மனிதர்களை நண்பர்களாய் ஊழியத்தில் துணை இருக்கும்படியாக கர்த்தர் வச்சிருக்கார், உங்களுக்காக அனுப்புவார். எல்லாருமே போய்க்காரங்க. கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த தோல்விகள் அப்படி நினைக்க வைக்கலாம். இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு அந்த பாகாலுக்கு முன்பு தன் முழங்காலை முடக்காத 7000 பேரை வைத்திருக்கிறார். உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்படியாக பேசி கடைசியில் அதிலிருந்து நீ எலிசாவை நீ தேர்வு செய்ப்ப, உனக்கு பிற ஒரு ஊழியம் செய்யட்டும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், 7000 பேர் வச்சுருக்கேன், அதில் ஒருத்தர் எலிசா அப்படின்னு சொல்லி அவர் எங்கே இருக்காருன்னு காமிச்சு நீ போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொன்ன உடனே போய் அபிஷேகம் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு எலியா கூட எலிசா இருக்கிறார். தனிமை நீங்குது, டிப்ரெஷன் நீங்குது. அதுக்கு பிறகு எலியா காலம் முழுவதும் அதே கம்பீரத்தோடு ஊழியத்தை செய்தார். அவருக்குள்ளே இருந்த ஐயப்பாடுகள் நீங்கி போயிற்று. அவர் இறுதி நேரத்தில் அவர் அக்கினி ரதத்தில் ஏறி போனார், மரணத்தை சந்திக்கவில்லை. வெரி கிராண்ட் ஃபேர்வெல் ஃபார் எலைஜா. இந்த உலகத்தையே அவர் அசைத்தார். அதுக்கு பிறகு டிப்ரெஷனில் இல்லை. அதே மாதிரி நீங்களும் இனி ஒரு காலம் டிப்ரெஷனில் இருக்காதபடி, உங்கள் பிள்ளைகள் மன உளைச்சல் இருக்காதபடி ஆண்டவர் காப்பார். தூக்கமே வர மாட்டேங்குது, தூக்கத்துலேயும் நீங்கள் உளறீங்கிறதெல்லாம் டிப்ரெஷனுடைய அடையாளம். தானாக பேசுகிறீங்க, சிரிக்கிறீங்க, அழுறீங்க, யார்ட்டையும் பேச விருப்பம் இல்லை, கடமைகளை செய்ய விருப்பம் இல்லை, டிப்ரெஷனுடைய அறிகுறி. அது எல்லாத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அவங்களை உலகத்தை அசைக்கிற ஒரு மனிதனாய் மனுஷனை மாற்றுவார். குகையிலிருந்து வெளியே கொண்டு வருவார், கவலையிலிருந்து வெளியே கொண்டு வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியத்துக்குரியவர்கள், டிப்ரெஷன் இருப்பவர்களுக்கான இந்த சிறப்பு செய்தியை அனைவருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவரும் நல்லவருமாக இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட டிப்ரெஷனில் இருப்பவர்களுக்காக, மன உளைச்சல் இருப்பவர்களுக்கான ஒரு செய்தியை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. நன்றி அப்பா. அவர்களை குறித்து அதிக அக்கறை உமக்கு உண்டென்று கேள்விப்பட்டோம். அவர்களை தேடி செல்கிறீர், டெமோ பண்ணுகிறீர், அவருடைய ஐயப்பாடுகளை நீக்குகிறீர், அவரை தைரியப்படுத்துகிறீர், மறுபடியும் அவர்களை தூக்கி நிறுத்துகிறீர். ஆண்டவரே தோத்திரம், பழைய பலத்துக்கும் பல மடங்கு அதிகமான பலத்தை அவர்களுக்கு தருகிறீர் என்று கேள்விப்பட்டோம். 10 வருடமாக, 15 வருடமாக, 25 வருடமாக டிப்ரெஷனில் இருக்கிற, ஒரே ரூமுக்குள்ளே பூட்டிகிட்டு இருக்கிற வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை வெளியே கொண்டு வரும். டிப்ரெஷனால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழுகிற பிள்ளைகளுக்கு அந்த எண்ணங்களை எடுத்து போடும். பழையவைகளையே நினைத்து 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 புடுங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து புதிய நல்ல காரியங்களை செய்து சந்தோஷப்படுத்த வேண்டும். ஆண்டவரை, வியாதி நிமித்தமாக துன்பப்பட்டு கொண்டிருக்கிற
எல்லோருக்காக ஜெபிக்கிறேன். இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாக ஆகிவிடுமோ என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, வியாதி எங்கே எப்படி சரி பண்ணணும்னு தெரில, எங்கே கூட்டு போகணும்னு தெரில, செலவழிக்கிற காசு இல்லை, எனக்கு என்னன்னே தெரியலையே, இந்த வியாதி அகோரமாகுதே என்று சொல்லி கவலைப்படுற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தார். புண்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும், வேதனைகள் மறையட்டும், புது ஜீவனை தார். இரவு நல்லா தூங்கட்டும், சாப்பிட்டுட்டு நடக்கட்டும், வேலைகளை செய்ய, படிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, பணம் இல்லாதனால, பல பணங்களை இழந்து போனதுனால, கடன் பட்டதுனால என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்து தாங்கி நடத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். இனி தோல்வி வேண்டாம், கடன் வேண்டாம், வட்டி வேண்டாம், ஈமை வேண்டாம், பணத்தினாலே அவமானங்கள் வேண்டாம். இனி எந்த பிஸ்னஸை பண்ணாலும் கர்த்தாவை வெற்றியடைய ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனுடைய கரம் இந்த நாளிலே ஆண்டவர் எல்லோரோடும் இருக்கட்டும். இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் வருமானத்துக்கான வழியை நீ ஏற்படுத்தும். சம்பளமே போட மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ உழைச்சாலும் பிரயோஜனம் இல்லை, வட்டி கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, என்ன செய்வேன், என் தேவைகளுக்கு என்ன செய்வேன், தேவைகள் நினைத்து கலங்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யுங்க. பிள்ளைகள் நிமித்தமாக ஆண்டவரே தோத்திரம் ஐயா. கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர் உண்டு, போதைக்கு அடிமைகள், மொபைல் ஃபோனுக்கு அடிமைகள், பைக்கை வேகமாக ஓட்டுறாங்க, ஒரு நிமிஷத்தில் உயிர் பெயரும். அப்படியே கண்ணீரை கண்டு பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம் ஐயா. கெட்ட வார்த்தை பேசுகிற ஆண்டவர், கேவலமாக நடந்து கொள்கிற எத்தனையோ வாலிப தலைமுறைகளை பார்க்குறோம். மாயைக்கு அடிமையாக இருக்கிற அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். வயதான கிளை விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. வயதான காலத்தில் எந்த வியாதி வராதபடி காத்துக்கொள்ளுங்க. அப்படி ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, ஆண்டவரே தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிரியர், முக்கியமாக நீண்ட காலமாய் திருமணமாகாமல் குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளையும், எங்கள் தாய் திருநாடா இந்தியாவையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அனைத்து ஊழியக்காரர்களையும், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே மனம் இறங்குவீராக, கர்த்தாவே உதவி செய்வீராக. ஏசப்பா சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் தங்க அநேக இடங்கள் உண்டு. அப்பா, நீர் அநேக முதியோர் அழைத்து கொண்டு வாரும். ஏசப்பா, இந்த செய்தி கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோட இன்றைக்கு காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.